வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உன்னாலும் என்னால முடியாது, நமக்குள்ளே ஆளுகை செய்கிற தேவனால் எல்லாம் முடியும் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை நாட்களிலே நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்துமாவும் சரீரத்தையும் தேவனுக்கு முன்பாக அவரை சந்திக்க நம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. இந்த பரிசுத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா? நான் பரிசுத்தமா இருக்கிற, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற, என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சியில தேவனுக்கு குற்றமில்லாம காணப்பட்டிருக்கிற, நல்லதுதான். ஆனால் இதை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் அது யாரு தேவை என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவி உள்ள இருந்தாதான் நாம் பரிசுத்தமா இருக்க முடியும்.